நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தமிழால் உன் புகழ் பாடி தேவானந்திடம் வாழ வருவாய் திருநாயகா, வரம் தருவாய் உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானந்திடம் வாழ வருவாய் திருநாயகா, வரம் தருவாய் உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு திருப்பள்ளிக்கு வரவேற்கிறேன். இந்த நாளில் இறைவன் அற்புதமான இறைவார்த்தை வழியாக நம்மை அவர் சந்திக்க காத்திருக்கிறார். எந்த வகை நிலமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சுய ஆய்வு செய்வதற்கான ஒரு அழைப்பாக இன்றைய நாளில் வழிபாடு அமையிருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் நாம் நல்ல நிலமாக இருக்கவும், நாமும் நம்முடைய குடும்பமும் 100 மடங்கு பலன் தர இத்திருப்பலியிலே இறைவனிடத்தில் மன்றாடவும், நம்முடைய தேவைகளோடு சேர்த்து நம் மத்தியில் வாழக்கூடிய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்காகவும், மேலுமாய் நம்முடைய குடும்பத்தில் நமக்காய் ஓடி உழைத்து தங்கள் கடமைகள் எல்லாம் செய்து முடித்து ஓய்வெடுக்கிற பெரியவர்களுடைய நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுளுக்காக திருப்பலியில் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்து விளையச் செய்கின்றது. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 10 மற்றும் 11. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விதைந்த விளைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கீரீர். கடவுளின் நாடு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விளைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன்படி சால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை வரம் படித்து மென்மையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். நல்ல நிலத்தில் விழுந்த விளைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 18 23 முடிய. சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை
காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்க இழந்த நிலையில் இல்லை, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தை விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே, அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாகும் பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒரு விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 4 வகை நிலங்களை குறித்து இந்த நாளில் நாம் இறைவார்த்தையில் வாசிக்க கேட்டோம். பாதை, பாறை, முட்செடி, நல்ல நிலம். இந்த 4ஐயும் நாம் விவிலிய பின்னணியிலும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை பின்னணியிலும் புரிந்து கொள்வது நலம் பயக்கும். விதைப்பவர் கடவுளாக, இயேசுவாக அல்லது அவரின் தொடர்ச்சியாக இந்த நாளில் ஊழியர்களாக இருக்கிற பொழுதும் அந்த விதைகள் எந்த நிலத்தில் விழுகின்றன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்குள் அந்த 4 நிலங்களும் உள்ளது. நமக்குள்ளே பாதையும் இருக்கும், பாறையும் இருக்கும், முட்செடிகளும் இருக்கும், நல்ல நிலமும் இருக்கும். முதலில் இந்த பாதையினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பாதை ஓரமாய் விழுந்த விதைகள்
அவை மண்ணுக்குள் செல்லவில்லை. அவை மேலோட்டமாய் எல்லார் பார்வையிலும் அது தெரியும்படியாக இருந்தது. ஆகவே தான் எடுத்தார் கைப்பிள்ளை போல அந்த விதை முளைக்காதபடி அது மடிந்து போகிறது. விவிலியத்தில் நாம் வாசிக்கிற பொழுது மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, பேய் பிடித்த ஒருவரை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார். உண்மையில் ஒரு மனிதனை நலமாக்குவது என்பது வேறு, ஒரு மனிதனை பிடித்திருக்கிற பேயினை விடுவிப்பது வேறு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய வல்ல செயலை அவர் செய்த பிறகும் கூட பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுவார்கள், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறான். ஆக இறை வார்த்தையும் வல்ல செயல்களும் அந்த பரிசேயர் உள்ளத்திற்குள் அது ஊடுருவ முடியவில்லை. ஆகவேதான் அவர்கள் கண்டாலும் கூட அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவர்கள் மற்ற காரியங்களால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இது பாதையோர நிலம். அவர்களுக்குள் எந்த விதமான இறை வார்த்தையும் வல்ல செயல்களும் ஊடுருவாது. விவிலியத்தில் இது ஒரு முதல் காரணம். இரண்டாவது பார்க்கிறோம், பாறையில் விழுந்த விதை. அங்கு மண் இல்லாததால் அது மிக வேகமாக வளருகிறது. ஆனால் கதிரவன் எழுகிற பொழுது அது காய்ந்து போகிறது என சொல்லி நாம் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு மக்களுக்கு அவர் வனாந்திரத்தில் உணவளிப்பார். நாம் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14-15 வாசிக்கிற பொழுது உண்மையிலேயே வர இருக்கிற இறைவாக்கினர் இவர் தான் என சொல்லி இயேசு உணவளித்த பொழுது உட்கொண்ட மக்கள் அவரை குறித்து அவர்கள் போற்றுவார்கள். அடுத்த இறைவார்த்தை சொல்லும், இவரை அரசராய் ஆக்குவதற்கு அந்த மக்கள் முயன்றார்கள் என சொல்லி. ஆக இயேசுவிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொண்டவுடன் அவர்கள் மிக விரைவாக நம்புகிறார்கள், அவரை புகழுகிறார்கள். ஆனால் அதே அதிகாரத்தில் இயேசு தொடர்ந்து சொல்லுவார், நீங்கள் உண்ட உணவு என்பது உடல் சார்ந்தது. உங்கள் முன்னோர் உண்டதும் உடல் சார்ந்த உணவு. ஆனால் விண்ணிலிருந்து ஒரு உணவு வருகிறது, அது ஆன்மாவை சார்ந்த உணவு. அந்த உணவு நான் தான் என சொல்லுகிற பொழுது எந்த மக்கள் இயேசுவை புகழ்ந்தார்களோ அதே மக்கள் இறைவார்த்தை 66 அதிகாரம் 6 இறைவார்த்தை 66 இயேசுனுடைய சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகிச் சென்றார்கள் வாசிக்கிறோம். ஆக ஒரு காலகட்டத்தில் அற்புதங்களை கண்டு ஏற்றுக்கொண்ட மக்கள், அவரை புகழ்ந்தவர்கள், அரசராக ஆக்க முயன்றவர்கள், இறைவாக்கினராய் கண்டவர்கள், அவர் உண்மையை சொன்ன பொழுது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரை விட்டு விலகி செல்கிறார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது மனிதர்கள் முட்செடி அப்படின்னு பார்க்கிற பொழுது அவர்கள் உண்மையில் நலம் தரக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் உலகம் சார்ந்த காரியங்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை தடுத்துவிடும். நாம் லூக்கா நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தியிலே கூட வாசிக்கலாம். அதிகாரம் 19 ஒரு இளைஞன் வந்து இயேசுவிடத்தில் கேட்பார், நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த மனிதனுக்கு ஆத்மார்த்தமாய் ஒரு தாகம் இருக்கிறது, நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுவார், நீ கட்டளைகளை கடைபிடின்னு சொல்லி. நான் சின்ன வயதிலிருந்தே எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன்னு அந்த இளைஞன் சொல்லுகிற பொழுது இயேசு மீண்டும் சொல்லுவார், உன்னிடத்தில் ஒரே ஒரு குறை இருக்கிறது. நீ நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு நீ ஏழைகளுக்கு கொடுத்து விடு, பின் வந்து நீ என் பின் செல்லுன்னு சொல்லுவார். ஆனால் இதை கேட்டவுடன் அந்த இளைஞன் முகவாட்டத்தோடு திரும்பி சென்றான்னு பார்க்கிறோம். ஆக மனதிற்குள் பார்க்கிறோம், அவனுக்கு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற காரணங்களை கடக்க முடியாது. அப்போ அந்த இளைஞன் நிலை வாழ்வை பெறுவதற்கு, அவன் அந்த வாழ்வை அடைய முடியாமல் போவதற்கு மிகப்பெரிய காரணம் அவனை சூழ்ந்திருக்கிற செல்வங்கள். பார்க்கிறோம், அவன் வளர்ச்சி அங்கே தடைபடுகிறது. நான்காவது பார்க்கிறோம், நல்ல நிலம். நல்ல நிலம். முதல் வாசகத்தில் எசாயா சொல்லுவார், ஒரு விதையை நாம் போடுகிறோன்னு சொன்னால் அது உடைபட்டு அது பல நிலைகளை கடந்து வந்து தான் கனி கொடுக்க முடியும். நாம் சீடர்களை பார்க்கிறோம், திருத்துதர்களை பார்க்கிறோம். திருத்துதர் பணிகள் 2, 3, 4ஆம் அதிகாரங்களில் பயந்தவர்கள், இயேசுவை தெரியும் என அறிக்கையிட முடியாதவர்கள், தங்களை உலகத்தின் வெளியில் காண்பித்துக்கொள்ள விருப்பமில்லாமல் அறைகளுக்குள் பூட்டி கிடந்த மக்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு உண்மையான இயேசுவினுடைய வார்த்தையை உலகமெல்லாம் சென்று போதிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இயேசுவை நோக்கி ஆன்மாக்களை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவர்களால் முடிந்த அளவு 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு அவர்கள் பலன் கொடுத்து நிறைய ஆன்மாக்களை இயேசுவை நோக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த 4 வகை நிலங்களை பார்க்கிறோமே. முதலில் இறை வார்த்தை ஊடுருவ முடியாத நிலை. இரண்டாவது, நன்மை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது புகழ்தலும், உண்மையை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது விட்டு செல்லுதலும். மூன்றாவது, ஆசை இருந்தாலும் கூட உலகத்தை துறக்க முடியாதது. நான்காவது, கவலைகளை எல்லாம் கடந்தாலும் கூட, பிரச்சனைகளை எல்லாம் கடந்து கனிதருகிற ஒரு வாழ்வு நிலை. இந்த 4 வகை நிலத்தில் நாம் எங்கு இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும்.
நாம் 4வது நிலத்திலிருந்து நாம் தலைகீழ் வரிசையில் எண்ணி பார்ப்போம். முதலில் நல்ல நிலம் என்பது என்ன? நாம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கனி கொடுக்கிறவரை காத்திருக்க வேண்டும். நம்மளுடைய பிரச்சனை அதுதான். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் லைஃப், ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் லைஃப்பில் இருக்கிறோம். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். அது சாப்பாடுனாலும் சரி, உடை என்றாலும் சரி, கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் என்றாலும் அது உடனடியாக கிடைக்கிற பொழுது நான் கடவுளை வணங்குவேன். கிடைக்கலன்னு சொன்னால் அந்த கடவுள் தேவையில்லை. விவிலியத்தில் என்ன சொல்வது? 75 வயதில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆபிரகாம், ஆனால் அவருக்கு பிள்ளை பிறப்பதோ, உரிமை பிள்ளை பிறப்பதோ 100 வயதில். ஒரு இளைஞனாய் யோசேப்பு நாடு கடத்தப்படுகிறான். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார்னு அவருக்கு இறைவார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவன் எகிப்து தேசத்தினுடைய ஆளுநராய் தலைவனாய் உயர்த்தப்படுகிறான். அவன் காத்து கிடக்கிறான். தன் முதுமை வரை ஆண்டவருடைய இல்லத்திற்கு சென்று தூபம் விடுகிறார் சக்கரியா. தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தன் கடமையில் இருந்து அவர் தவறவில்லை. அந்த முதுமை வரை அவர் உண்மையோடு இருந்தார். அவர் தான் ஆகவேதான் திருமுழுக்கு யோவானை அவர் மகனாக பெற்றுக்கொள்ளுகிறார். இப்படி யாரெல்லாம் கனி கொடுக்கிறவரை காத்திருக்கிறார்களோ அவர்கள் கொடுக்கிற கனி அது 100 மடங்காக இருக்கும் என்பதில் நமக்கு ஐயம் தேவையில்லை. நாம் நல்ல நிலமாக கனி கொடுக்கிறவரை காத்திருக்கிறோமா? அந்த காத்திருக்கிற காலம் என்பது நன்மைகளால் நிறைந்த காலமாக இருக்காது. அது சோதனை, பிரச்சனை, அவளை, அங்கலாய்ப்பு எல்லாம் இருக்கும். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் என்ன படிக்கிறோம்? ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அவர் தன் வாழ்க்கையிலே கடவுள் தன்னை விரும்பவில்லையோ, கடவுள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, கடவுள் தன் பணிகளை எல்லாம் கைவிட்டார்னு சொல்லி அவருக்குள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் தன் பணிகளை அவர் கைவிடவே இல்லை. தன் பணிகளை கைவிடவே இல்லை. தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையின் இரண்டு பக்கங்களை அவர் நமக்கு முன்னால் காண்பிக்கிறார். தன் பணிகளை கைவிடாது, கடவுள் தன்னை கைவிட்டார்னு சொல்லி போராடின பொழுது கூட அவர் தொடர்ந்து ஊழியம் செய்தார். கடைசியில் கடவுள் அவருக்கான ஒரு பரிசை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நல்ல நிலமாய் மாற வேண்டும் என சொன்னால் உடைபடுவதற்கு, பல நிலைகளை கடப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். 3வது பார்க்கிறோம், முட்செடிகளுக்குள் விழுகிற மனிதர்கள். இவர்கள் உலகத்தின் வார்த்தைகளால் ஆளப்படுகிறவர்கள் அல்லது பலருடைய பாவத்தில் பங்கெடுப்பவர்கள். நான் ஒரு முறை திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது நான் பீடத்தில் அருகில் அமர்ந்திருக்கிறேன். ஒரு சகோதரர் வந்து சொன்னார், மாப்பிள்ளையோட பொண்ணோடைய அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க சாமி, இந்த டைமுக்குள்ளே தாலி கட்டுங்கன்னு சொல்லி. அவர் எந்த இடத்தில் வந்து அந்த வார்த்தையை சொன்னார் பாருங்களேன். பள்ளிப்பீடத்தின் அருகில் வந்து நற்கரணைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற ஃபாதரை பார்த்து, நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டிடுங்க ஃபாதர், அப்புறமா பிரசங்கம் வச்சுக்கலான்னு சொன்னாரே. உண்மையிலேயே இது அவருடைய மகனும் மகளும் அல்ல. ஆனால் அப்படி சொல்லுகிற பொழுது, இல்லை இதை நான் விரும்ப மாட்டேன், இது கடவுளுக்கு விரும்பிய காரியம் இல்லை, வேணா நீங்கள் போய் சாமியார்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவர் அந்த பாவத்திலிருந்து கரங்களை கழுவி இருக்க வேண்டும். ஆனால் கொஞ்சம் கூட எந்த விதமான மனசு உறுத்தலும் இல்லாமல் நேரடியாக வந்து அவர் பீடத்தின் அருகில் நற்கரைக்கு முன்னால் இருக்கிற குருவிடத்தில் சொல்கிறார்னு பார்த்தோம்னா, அவர் கடவுளுடைய வார்த்தையால் ஆளப்படுவதை விட மனித வார்த்தையினால் அவர்கள் எல்லோரும் ஆளப்படுகிறார்கள். ஆகவே தான் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு குடும்பத்தை, தொழிலை, சமாதானத்தை கொண்டு சொல்ல முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப நல்லா வளருவோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியலன்னு சொன்னால் உலகத்தின் வார்த்தைகள் நம்மை வெற்றி கொள்ளும். பல நேரங்களில் நமக்கு ஆறுதலாய் இந்த விவிலியம் இல்லாமல் போவதற்கு, பல நேரங்களில் பிரச்சனைகளுக்கு தீர்வை விவிலியத்தில் நாம் காண முடியாமல் போவதற்கு காரணம் விவிலியத்தில் குறை என்பது அல்ல. விவிலியத்தில் நாம் தேடுவதற்கு பதிலாக மனித வார்த்தை, மனித அனுபவத்தை நாடுவதால் தான் அவர்கள் சொந்த விருப்பத்தை உங்கள் மூளைக்குள்ள போட்டு வைக்கிறாங்க. பலன் கொடுக்க முடியாமல் போகிறோம். 2வது பார்க்கிறோம். 2வது நிலம் பாறை நிலம். தலைகீழ் வரிசையில் பார்க்கிற பொழுது 3வது இந்த பாறை நிலம் யார்? இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் ஒரு 10 நாளில் பார்ப்பீர்கள், வேளாங்கண்ணிக்கு, வாடிப்பட்டிக்கு, பூண்டிக்குன்னு சொல்லி பக்தர்கள் வருவார்கள். யார் அவர்கள்? ஆண்டு முழுவதும் திருப்பள்ளியை காணாதவர்கள், ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆலயத்தில் உணராதவர்கள், ஆண்டு முழுவதும் ஆண்டவரே தேவையில்லை என்று இருக்கிற மக்கள் திடீரென ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மண் இல்லாதவர்களைப் போல மிக வேகமாய் அவர்கள் வளர்ந்து வருவார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அவர்கள் ஒன்றுமில்லாமல் அவர்கள் கடந்து போவார்கள். அவர்களுடைய பக்தி முயற்சி எல்லாமே ஒரு சடங்கு மட்டும்தான். ஆண்டு முழுவதும் ஆண்டவரை தேடி இந்த 40 நாள் இன்னும் அதிகமாக தேடுகிறவர்களுக்கு அது பலன் கொடுக்கும். அவர்கள் நல்ல நிலம். ஆனால் ஆண்டு முழுவதும் ஆண்டவரை தேடாமல் அவர்களுக்கு ஜெபமாலை கூட முழுசாக தெரியாது. 30 வருஷம் 20 வருஷம் நாங்கள் மாலை போகிறோம்னு சொல்லுவாங்க. 4 மறை உண்மைகளையும் அவங்கள்ட்ட வரிசையாக கேளுங்க, ஒன்றுமே தெரியாது. ஒரு ஜெபமாலை 53 மணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுது, சின்ன ஜெபத்தை கேளுங்க, தெரியாது. ஆனால் ஏன் மாலை போடுறோம் தெரியவே தெரியாது, வருஷம் முழுக்க போடுறேன். ஆக அவர்கள் எல்லாம் மணல் இல்லாதவர்கள், பாறையில் விழுந்தவர்களைப் போல திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பக்தி முயற்சின்னு சொல்லி தோன்றி வருவார்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் பழைய வாழ்க்கையில் இருப்பார்கள். புதிய வாழ்க்கைக்கும் பழைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாதவர்கள். ஆகவே தான் நம்ம குடும்பத்தில் அவர்கள் கனி கொடுப்பதில்லை. மற்ற சபைக்காரங்க கேட்பாங்கல்ல, இந்த அந்த வீட்டை பாருங்கள், 20 வருஷம் 30 வருஷம் வேளாங்கண்ணிக்கு நடந்து போனாரே, என்ன நம்ம குடும்பத்தில் மாற்றம் வந்திருக்கு? ஒரு மாற்றம் வந்திருக்காது. ஏன்னு சொன்னால் மற்றவர்கள் குறை சொல்வது போல் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது.
நான் ஆத்மார்த்தமாய் உணர்ந்து மாலையிடுவதில்லை. எனக்கு அது பழகி போயிடுச்சு. எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தாவோ என் ஊரை கற்றுக் கொடுத்த வழக்கமாகவே நான் உணராமல் போடுகிறேன். கதிரவன் மேல் எழுகிற பொழுது, வாழ்க்கை இன்னொரு யதார்த்தத்தை காண்பிக்கிற பொழுது நாம் கடந்து செல்வோம். அவர்கள் கனி கொடுக்கவே முடியாது. கடைசி மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்கள் பாதையோரம் விழுகிறவர்கள். அவர்கள் ஒரு நாளும் பயன் தரவே முடியாது, பலன் தரவே முடியாது. வீட்டில் அப்பாவாக இருப்பார், நல்ல அப்பாவாக இருக்க முடியாது. ஒரு குடிகார தந்தையாக இருப்பார், பொறுப்பில்லாதவராக இருப்பார். ஏன்னு கேட்டால் அவருக்குள் எந்த விதமான நன்மையும் ஊடுருவவே முடியாது. இயேசு இவ்வளவு செயல்களை செய்தும் பரிசேயர்களுக்குள் அவருடைய வல்ல செயலுடைய தாக்கம் ஊடுருவாமல் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு ஓட்டுகிறான்னு சொன்னது போல தான் இந்த மனிதர்கள் எல்லாமே பாதையோரம் விழுந்தவர்கள். என்ன அர்த்தம்? பாதையோரம் விழுந்த விதை பறவைகள் கண்ணுக்கு தெரிகிறது, பறவைகள் பறந்து வந்து விதைகளை உண்டுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இவர்கள் மற்ற மனிதர்களால் மிக எளிதாக ஆட்கொள்ளப்படுவார்கள். நீ எதுக்கு கோயிலுக்கு போகணும்? நீ எதுக்கு வேலை செய்யணும்? நீ எதுக்கு மெனக்கெடணும்? நீ எதுக்கு கஷ்டப்படணும்? இவர்கள் முன்னேறுகிற மனிதர்களை கண்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறவர்கள் கிடையாது. பின்தங்கி இருக்கிற மனிதர்களோடு தங்களை இணைத்துக் கொள்கிறவர்கள். எல்லா ஊர்லேயும் பார்க்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்கும், ஒரு தெருமுகனம் இருக்கும், ஒரு சின்ன குட்டிச்சவர் இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உட்கார்ந்து பேசுகிற பயனில்லாத மனிதர்கள். இவர்கள் ஒரு நாளும் தன் சமூகத்திற்கு, தன் தாய் தந்தைக்கு, தன் குடும்பத்திற்கு பலன் தர முடியாதவர்கள். வயசான அம்மா அப்பாவுக்கு மருந்து வாங்கி தர காசு இல்லாத மனிதனாக இருப்பார். படிக்க வைக்கிற பிள்ளைக்கு நல்ல ஒரு எளிய அமைப்புகளை, பிள்ளைக்கு தேவையான வசதிகளை கொடுக்க முடியாத ஒரு தந்தையாக இருப்பார். தன் நம்பி வந்த ஒரு மனைவிக்கு, மற்ற மனிதர்கள் மற்ற உறவுகளுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க தகுதி இல்லாத கணவனாக இருப்பார். ஏன்னு சொன்னால் இவர் தன்னை உருவாக்கவில்லை, தனக்குள் எந்த ஒரு நல்லொழுக்கமும் இருக்காது. அவர் எடுத்தார் கைப்பிள்ளையாக இருப்பார். இந்த 4 வகையில் நான் இங்கே இருக்கிறேன். ஒரு ஊருக்குள்ளே எல்லாரும் ஒரே நிலமாக இருக்கலாம். ஊரில் சொல்லுவோம்ல, இது ரொம்ப வசதியான ஊர், விவசாய பூமின்னு சொல்லுவோம். கடவுள் சொல்லுவது அந்த நிலத்தை அல்ல, உங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு நிலமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நிலமாக இருப்பீர்கள். எப்பொழுது தனிப்பட்ட விதத்தில் நானும், தனிப்பட்ட விதத்தில் என் குடும்பமும் நல்ல நிலமாய் மாறுகிறதோ, இந்த குறிப்பிட்ட காலம் எல்லா கஷ்டங்களையும் கடந்து பிரமாணிக்கமாய் கடவுளுக்கு இருக்கிறதோ, கடவுள் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு அந்த குடும்பத்தை உயர்த்துவார். நான் எங்கே இருக்கிறேன்? என் குடும்பம் எங்கே இருக்கிறது? என் ஊர் எங்கே இருக்குது? என் பங்கு சுமகம் எங்கே இருக்குது? எண்ணி பார்க்க வேண்டும். இந்த 4 தளத்தில் எல்லாவற்றையும் வைத்து நாம் சுய ஆய்வு செய்வேன். வெறும் தனிப்பட்ட மனிதன் மட்டும் கிடையாது. தனி மனிதனையும் ஆய்வு செய்யணும், என் குடும்பத்தையும் ஆய்வு செய்யணும், என் ஊரையும் ஆய்வு செய்யணும், என் பங்கையும் ஆய்வு செய்யணும். இந்த 4 நிலைகளில் நாம் எந்த நிலத்தை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் முடிவெடுத்து கண்கள் திறந்து பார்க்கணும். பல நேரங்களில் நல்ல நிலமாய் குடும்பம் இருக்கவே இருக்காது, முன்னேறி செல்வதற்கு முயற்சி எடுக்க மாட்டோம். நல்ல நிலமாய் கிராமம் இருக்காது, முன்னேறி செல்வதற்கு முயற்சி எடுக்க மாட்டோம். அப்படி எடுக்காத பொழுது எப்படி நாம் கனி கொடுப்போம்? கனி கொடுக்காத மனிதர்களாக இருப்போம். ஓடிக்கிட்டு விவிலியத்தில் சொல்லுவாங்களா, சபை உரையாளரில் எல்லாம் வீண்னு சொல்வார், காற்றை பிடிப்பதற்கு சமம்னு சொல்வார். இப்படி நாம் உண்மை தெரிந்தும் உண்மைக்கு ஏற்றவரை நம்மை மாற்றிக்கொள்ளாத பொழுது நாம் காற்றை பிடிக்கிற பயனற்ற மனிதர்களாக இருப்போம். ஆனால் உண்மையை அறிந்து கொண்ட பிறகு திருத்துதர்கள் தங்களை மாற்றிக்கொண்டது போல எந்த குடும்பம், எந்த தனி மனிதன், எந்த ஊர், எந்த பங்கு தன்னை மாற்றிக்கொள்கிறதோ அது உண்மையிலேயே வல்லமையுள்ள ஒரு பங்கு சமூகமாக, வல்லமையுள்ள ஒரு ஊராக, குடும்பமாக, தனிப்பட்ட நபராக இருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பலியின் வழியாக கொடுப்பாராக. ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு
என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீர் மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையில் இருந்த மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து வைத்தார். ஆகவே நாங்களும் வான்படைகளின் அணிகளோடு சேர்ந்து ஒரே குடும்பமாய் உமது புகழை ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபண்டவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும்
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையானும் உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்தும் வாழ்வையும் மீட்பையும் வழங்கும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். தகுதியில்லாத எங்களை திருமுன் நின்று ஊழியம் செய்யும்படி மேலான பேரிரக்கத்தால் ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே உம்முடைய திரு சன்னிதானத்தில் ஒன்று சேர்ப்பாராகும். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகிற எங்கள் உறவுகளையும், எங்களோடு வாழ்ந்து மறுத்த எங்கள் தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், நாங்கள் பணி செய்த இடங்களில் எங்களோடும் சேர்ந்து பணி செய்து ஆண்டவரை இறந்த அத்துணை ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக மாசில்லாத குழந்தைகளையும் யாரும் இணையாத ஆன்மாக்களையும், இந்த உலகில் போரினால் பஞ்சத்தினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்களும் நிலை வாழ்வின் பிள்ளைகளாக மாறி உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முகமுகமாய் காணவும் புகழ்ந்தேத்தவும் மரம்பெருளும்படியாக இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் கரம் உயர்த்து துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு வழங்குபவரே, எங்கள் உள்ளத்தையும் எங்கள் உள்ளத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். எங்கள் மன அமைதியை குலைக்கிற எல்லா மனிதர்கள், காரியங்கள், நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்த ஆண்டவரே, நீர் உம்முடைய அமைதி எங்களுக்கு முழுமையாக குடிகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இது இறைவனின் செம்மறி வார்த்தையானவர், விடுதலையை கொடுக்கிறவர். நல்ல நிலமாய் நமக்குள் அவர் பயணப்பட பலன் தர காத்திருக்கிறார். திறந்த மனநிலையோடு அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த நாளில் திருவுணவாக எழுந்து வருகிற இவருடைய பந்திக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய். உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வான்நிலவாய், மாறாத வான்மலையாய், மறையாத வான்நிலவாய், மாறாத வான்மலையாய், திகழ்கின்ற திருமரி நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரி வாழ்க, அம்மா மரி வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.